Good morning, friends. உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சர்வீஸ் கிளப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் நாடி சுத்தியோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் நாடி சுத்தி. நாடி சுத்தி சேர்ந்து செய்யலாம். இப்போ சமணம் போட்டு உட்காரலாம். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து உங்க கணுக்கால் பகுதியை ஒண்ணு மேல ஒண்ணு குறுக்கா வச்சு உட்கார்ந்துக்கலாம். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்க மோதிர விரலை வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா காற்ற உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம். கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியில விடணும். ரொம்ப மெதுவாவும் மென்மையாவும் செய்யணும். முதுகுத்தண்டை சௌகரியமா நேரா வச்சிருக்கணும். உங்க தலை நேரா இருக்கணும். சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும்.
இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம். கண்களை மெதுவா திறக்கலாம். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளெஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து ஓபோனோபோனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வுபூர்வமாக செய்யணும். My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you. Thank you. Thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும்
பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்தெடுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம், ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம்
அடுத்தது அநாகதம். நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம், யா எம், எம். நல்லா மூச்சு இழுத்துட்டு யம். 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 அடுத்து விசுக்தி. இடம் தொண்டைக்குழி. நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம். பிஜமந்திரம் ஹம், ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம். 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 அடுத்து ஆக்னா. நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம். பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா. உச்சந்தலை, உச்சியில. நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். பிஜமந்திரம் ஔம், ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம். இப்போ நார்மல் மூச்சு. மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து
அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறத வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறத உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 18, ஆடிப்பெருக்கு. ஸோ வந்து ஆடி 18 பண்டிகை வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் அந்த நாடி சுத்தி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில சேலஞ்சஸ், சில விஷயங்கள் இருக்கு. அதை ஷேர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த செஷன் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த நாடி சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் முதலே சொல்லியிருந்தேன், அந்த பிரீத் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த மூச்சு இன்ஹேல் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பலூன் வந்து நாம ஊதுறோம்னு வச்சுக்கோங்களேன். பலூன் ஊதும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படி விரிஞ்சு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூச்சு இழுக்கும் போது நம்ம வயிறு வந்து அப்படி வரணும். அப்படி அப்படிங்கிறப்ப வயிறு வெளியில வரணும். மூச்சு விடும்போது வந்து பாத்தீங்கன்னா வயிறு வந்து உள்ள போகணும். சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டயஃப்ராம் சரி, நம்ம லங்ஸும் சரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் கெப்பாசிட்டிக்கு அதை ஏரை உள்ள கொண்டு போயிட்டு திருப்பி நம்ம வெளியில எக்ஸாஸ்ட் பண்ற மாதிரி, வெளியில இது பண்ற மாதிரி இருக்கும் அது. சரிங்களா? அப்பதான் இந்த நாடி சுத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவ் இது வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா இது வந்து நம்ம நார்மலா மூச்சு இழுக்கும்போது இழுத்து விடும்போது அப்படி பண்ண மாட்டோம். ஆப்போசிட்டா வந்து அது நடக்கும். சரியா? பட் இங்க வந்து நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மூச்சு இழுக்கும்போது வந்து நம்ம வயிறு வந்து காற்றை உள்ள நிரப்பிட்டு விடும்போது வந்து பாத்தீங்கன்னா வயிறு வந்து உள்ள உள்ள போகணும். சரியா? காத்து பலூன்ல காத்து போகும்போது எப்படி சுருங்கி இதாகுமோ அதே மாதிரி வயிறு வந்து சுருங்கி அப்படி உள்ள வந்து வரணும். சரியா? ஸோ அப்படி வந்து அந்த பிரீத் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடி சுத்தியோட பெனிஃபிட் வந்து சரியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செஷன் நடத்துறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பல சேலஞ்சஸ் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம எல்லாத்தோட பெனிஃபிட்டும், ஹெல்த் பெனிஃபிட்டும், மற்ற பெனிஃபிட்டுக்காக தான் வந்து அப்புறம் நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம ஒரு growth பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் வந்து இந்த பிசினஸ் இந்த செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். அஃப்கோர்ஸ் இது பிசினஸா பண்றவங்க பண்றாங்களோ பண்ணலையோ இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இப்படி பண்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான ஒர்க் வந்து இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தேவை. அது இருந்துச்சு அப்படின்னா தான் இதை தொடர்ந்து வந்து பண்ண முடியும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணிட்டு இருந்தோம். அதாவது அந்த ஃபிளையர் அனுப்புறதுல இந்த ஃபிளையர் நீங்க எவ்வளவு பேர் பாக்குறீங்க பார்க்கல அப்படின்னு தெரியல. அந்த ஃபிளையர் ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் மினிமம். சரிங்களா? இந்த டெய்லியும் பண்ற ஒரு ஃபிளையர், ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் ஒரு புக் பேசுறாரு அப்படின்னா அந்த புக்கு வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி அந்த புக்கோட காப்பி எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளையர்ல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். அதை பேஸ்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதை பண்ணாதான் அந்த புக் வந்து அங்க வந்து சேரும். அதே மாதிரி அந்த 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 ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த டைம் எடுத்து அதை பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு
ஒரு அந்த கிரீன் கலர்ல இன்னைக்கு என்ன டைட்டில் அப்படின்னு போட்டுட்டு அந்த இதெல்லாம் வந்து வரும். ஒன்றும் இல்லை, அதை வந்து என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி மெசேஜில் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த டைட்டில் வந்து இது பண்ணணும், டேட்டை வந்து மாற்றணும். சரிங்களா? மாற்றிட்டு இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அனுப்பணும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து பண்ணணும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூம் மீட்டிங் இருக்கு. ஸோ இந்த ஜூம் மீட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ இல்லை. ஒரு 1 hour செஷன் நம்ம பண்ணுறோம், ஒரு 100 பேர் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் இருக்கு. சரியா? ஸோ அந்த சார்ஜ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை பே பண்ணி தான் அதை வந்து நம்ம இது வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அது 1 hour அப்போ தான் பண்ண முடியும். இல்லை அந்த ஃப்ரீ செஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 45 minutes தான் வந்து இருக்கும். சரியா? இந்த 45 minutes செஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டே வந்து அதை ஆட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இங்கே இல்லை. சரியா? அது வரவே இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ரைட்? ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஜூம் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நம்ம சம்மந்தம் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை இது பண்ணுவார். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஜூம் ஆக்டிவேட் பண்ணிட்டு அதை வந்து எனக்கு அனுப்புவார். இந்த வேலையெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருப்பேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் சார் வந்து 4:30க்கு எந்திரிச்சிடுவாரு. 4:30க்கு எந்திரிச்சிட்டு அந்த அந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சரியா? நாமெல்லாம் லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா அதில் அட்டன் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நாங்கள் சப்போர்ட் கேட்டுட்டு இருந்தோம். யாராச்சும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான இதுவும் வந்து நமக்கு வேற எங்கிருந்து அந்த சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கல. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மந்த சாருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கட்ராக்ட் ஆப்ரேஷன் வந்து ஒன்று நடக்க போகுது. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஆடி முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் கும்பாபிஷேகத்துல இருந்து வரிசையா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கல்யாணம் நிறைய விசேஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ரைட்? ஸோ அந்த சமயத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யார் ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ண போறாங்க, யார் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்சில் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு வந்து நம்ம டிசைட் பண்ணியிருக்கனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து 45 days, அதாவது 45 minutes அந்த ஃப்ரீ செஷன் தான் வந்து நம்ம இப்போ இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த 45 minutes வந்து அந்த ஜூம்ல வந்து ஃப்ரீ செஷன் இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ரேயர்ஸ், இந்த அஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 minutes வருது. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes ஒரு இது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 30 minutes வந்து போயிடும். மிச்சம் நமக்கு இருக்கிறது வந்து 15 minutes இருக்கும். அந்த 15 minutesல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாலேஜ் ஷேரிங் அல்லது நமக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஷேரிங் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷன் வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 10 minutes ஏர்லியரா 4:50க்கே வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி அது போயிட்டு இருக்கும். இனிமேல் வந்து செஷன் வந்து 5 o'clock தான் ஷார்ப்பா வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த 2 minutes வந்து அந்த வெல்கம் அந்த இது வந்து ஓடும். சரியா? ஸோ வந்து 2 minutesக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 5 o'clock தான் அந்த லாகின் இதே வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5:02க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஷன் அந்த நாடி சுத்தியோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 28 minutes 5:30 வரைக்கும் ஓடும். ஸோ 5:30க்கு அப்புறம் 15 minutes வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு யார் ஸ்பீக்கர் வராங்களோ, யார் இது பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஏன்னா அவங்கள ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு வெரிஃபை பண்ணிட்டு இது பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை. ஸோ அதனால என்னன்னா யார் அன்னைக்கு வந்து ஸ்பீக்கராக இருக்காங்களோ அவங்க டைரக்டா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க அதில் வந்து லாகின் பண்ணிக்க போறாங்க. சரியா? அவங்க வந்து அன்னைக்கு வர போறாங்க. அவங்க வந்து அந்த பேசிட்டு அவங்களே அந்த செஷன் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே செஷன் வந்து இந்த ஃபிளையர் வந்து இது பண்ண வேண்டியதா இருக்கும். ரைட்? ஸோ வந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா தான் இந்த செஷன் வந்து முழுமையா நடக்கும். இதை வந்து ஒரே ஒரு ஆள் வந்து அத்தனையும் பண்றது அப்படிங்கிறது வந்து சாத்தியமே இல்லை. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஃபிளையருக்கும் அந்த அந்த டெய்லியும் அந்த கீழே அந்த அந்த இதெல்லாம் போட்டுட்டு இந்த டைட்டில் போட்டு இது பண்ணுவோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்பீக்கர் அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அன்னைக்கு யார் பேச வராங்களோ அவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை, காப்பி பேஸ்ட். முதல் நாள் வந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜில் போயிட்டு அதை காப்பி கொடுத்துட்டு உங்கள் இதுலேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு அதை இது பண்ணீங்க அப்படின்னா அந்த டைட்டில் ஆட் பண்ணிட்டு அதை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்துடும். அதை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா
நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்து நான் அந்த ஃப்ளையர் வந்து நான் ரெடி பண்ணிட்டு நான் வந்து அதை வந்து சென்ட் பண்றேன் நான். சரிங்களா? ஸோ இது வந்து எல்லாத்தோட சப்போர்ட் இருந்தால் தான் திருப்பியும் ஃபர்தராக வந்து நம்ம இது பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கும் வெளியில் போகணும் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது அன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் சார்ஜ் எடுத்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு பேசுகிற ஸ்பீக்கர் அவங்க வந்து அதை சார்ஜ் எடுத்துட்டு அதை வந்து இது பண்ணணும். அதே மாதிரி இந்த லிங்க் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ லிங்க் தான். அது யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூமில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும். சப்போஸ் இப்போ நான் ஒரு டிராவல் இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வருஷம் ஆடி 18க்கு வந்து எங்க ஒரு கோயில் இருக்கு, கன்னிமார் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து எப்பவுமே இருப்பேன். எவ்ரி இயர் வந்து இங்க என் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து ஒரு 7:30க்குள்ள அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ இந்த செஷன் முடிச்சுட்டு இப்போ உடனே வந்து நான் அதுக்கு வீட்டில எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நான் கிளம்பி வந்து அதை போகணும். திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேர்றதுக்கு 8:00 ஆயிரும். சரியா? ஸோ இந்த அங்க வந்து அந்த அந்த கோயில் ஃபங்க்ஷன் முன்னாடி நின்று செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களோடது. இதை முடிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு உண்டான செஷனுக்கு இவ்வளவும் நாங்க பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் வந்து உட்கார வேண்டிய அப்படிதான் இருக்கு. சரியா? ஸோ எங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எல்லா இதுவும் வந்து இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் அந்த கேப்ல ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்காந்துருக்கும் போது கூட நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தனியாக போய் 1 மணி நேரம் தனியாக போய் உட்காந்துட்டு இந்த ஃப்ளையர்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த விஷயம்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் இதையும் பண்ணிட்டு அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட ஒத்துழைப்பு இருந்தது அப்படின்னா இந்த செஷன் வந்து ஃபர்தராக வந்து நம்ம இதை வந்து இது பண்ணிட்டு போகலாம். மறுபடியும் நாளைக்கு வந்து இது வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெய்டு இதுக்கு வந்து போயிட்டு மறுபடியும் வந்து நம்ம அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட இதாக இருக்கு. ஸோ இந்த இந்த செஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 45 மினிட்ஸ் தான் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதில் ஏதாச்சும் உங்கள் கருத்துக்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சார் இன்னும் 1 நிமிஷம் தான் சார் இருக்கு. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக வந்து 5:00 தான் வந்து அந்த அந்த வெல்கம் இதே வந்து வரும். 2 மினிட்ஸ் தான் ஓடும். சரியா? 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வழக்கம் போல் அந்த அஃபர்மேஷன் அந்த இது வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உண்டான ஸ்பீக்கர் வந்து அவரே வந்து இன்ட்ரொடக்ஷன்லாம் இருக்காது. அவரே வந்து அவரை இப்போ ஸ்டார்ட் பண்ணுவார். அவரே வந்து அந்த செஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவார். சரியா? ஸோ இந்த செஷன் வந்து இனிமேல் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஆடி. பை.